கடவுள்கள் எல்லாம் நம்ம கும்பிடுறோம். சிவன், முருகன், விநாயகர், பெருமாள் எல்லா சுவாமிகளையும் நம்ம கும்பிடுறோம் இல்லையா? அவங்கவுங்க விருப்பப்படி தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மா லயப்படுகின்ற சுவாமியை தேர்ந்தெடுத்து இவர் எல்லோரும் வணங்குகிறோம் அல்லவா? அது வந்து உண்மையிலே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீடமான இந்த இந்து சமயம் நமக்கு இருக்குது தெரியுங்களா? கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அவருடைய அருளை, அவருடைய சக்தியை மனிதர்களால் ஒரு இதுக்குள்ளே கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்மள நடனம், அதாவது எப்படி நடனம் செய்கிறார் என்றால், நம்ம வந்து மூச்சு காற்று எடுக்கிறோம், உள்ளுக்கு சுவாசிக்கிறோம் இல்லையா? அதில் போய் வருது இடைகளை பிங்களை என்று அந்த மூச்சு காற்று நம்ம சுவாசம் செய்யும் பொழுது உள்ளுக்குள்ளே அப்படியே ஆடிட்டு அது சிவனுடைய நடனம் தான். சிவன் நம்ம மூச்சு காத்தாகவும் இருக்கிறாரு, பஞ்ச பூதங்கள்லேயும் அவர் இருக்கார். அதனால தான் சிவனுக்கு பஞ்சாட்சர மந்திரம், அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 26ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஐப்பசி. இன்றைய சூரிய உதயம் 7 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் 6:53க்கு. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி திதி நமக்கு 60 நாளிகைக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் 8:35க்கு பஞ்சமி திதி முடிவடையும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை முடிவடையும் நேரம் மதியம் 1:17க்கு. அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:59 10:57 வரை. மத்தியான வேளையில் 2:55 3:55 வரை. ராகு கால நேரம் மாலை 5:24 6:53 வரை. யமகண்ட நேரம் மதியம் 12:56 2:25 வரை. கூலிகன் மதியம் 3:55 மாலை 5:24 வரை. சந்திராஸ்தம ராசி மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று மதியம் 1:16க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து, அதே வேளையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் ஆஞ்சநேயர் பூஜை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷராசிக்கு நலம், ரிஷபராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு பொறுமை, கடகராசிக்கு போட்டி, சிம்ம ராசிக்கு ஆதரவு, கன்னி ராசிக்கு சலனம், துலாம் ராசிக்கு கவனம், விருச்சக ராசிக்கு உதவி, தனுசு ராசிக்கு தேர்ச்சி, மகர ராசிக்கு நட்பு, கும்பராசிக்கு புகழ், மீன ராசிக்கு நற்செயல். தொடர்ந்து நம்ம வந்து ஆகாத நட்சத்திரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? மகம் நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் அஸ்வினி, ஆயிலியம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு உகர்ந்த நட்சத்திரங்கள் அல்ல. மகம் நட்சத்திரத்துக்கு நம்ம மகம் நட்சத்திரமே உகர்ந்ததல்ல என்று நம்ம சொல்கிற காரணம் எல்லாருக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அது ரச்சு பொருத்தத்தில் பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் ஒரே ரச்சுவாக வரும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது. அதனால் அதை தவிர்த்துறது நல்லது. மற்ற நல்ல காரியங்கள் செய்யும்போது இந்த மகம் நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் இங்கே குறிப்பிடப்பட்ட நட்சத்திரங்களை நீங்கள் தேர்வு செய்யாமல் மற்ற நட்சத்திரங்களை நீங்கள் தேர்வு செய்து உங்கள் காரியங்களை நீங்கள் நடத்தி கொள்ளலாம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மென்மேலும் வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கும். இன்றைய இறை சிந்தனை பார்ப்போம். இன்று நம்ம வந்து இதுவும் நம்ம எப்போவுமே ஆலயங்களில் கேட்குற ஓதுவார்கள் பாடக்கூடிய பாடல் தான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூக்கழல் போற்றி போற்றி. இது வந்து 12ஆம் திருமுறையிலே இருக்கிற பாடல். நம்மளால் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய பெருமைகள், கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு நம்ம மனிதர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அவருடைய அருளை, அவருடைய சக்தி மனிதர்களால் ஒரு இதுக்குள்ளே கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்மள நடனம், அதாவது எப்படி நடனம் செய்கிறார் என்றால், நம்ம வந்து மூச்சு காற்று எடுக்கிறோம், உள்ளுக்கு சுவாசிக்கிறோம் இல்லையா? அதில் போய் வருது இடைகளை பிங்களை என்று அந்த
மூச்சு காற்று நம்ம சுவாசம் செய்யும் பொழுது உள்ளுக்குள்ளே அப்படியே ஆடிட்டு அது சிவனுடைய நடனம் தான். சிவன் நம்ம மூச்சு காத்தாகவும் இருக்கிறாரு, பஞ்ச பூதங்கள்லேயும் அவர் இருக்கார். அதனால தான் சிவனுக்கு பஞ்சாட்சர மந்திரம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம உச்சரிக்க இந்த பஞ்ச பூதங்கள் எல்லாம் பூதங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக வேலை செய்கின்றது. நமக்கு முன்கூட்டியே சில விஷயங்களை நமக்கு அறிவித்து விடுகிறது. இதெல்லாம் உண்மை. இதை செய்து வருபவர்களுக்கு தான் இதனுடைய உண்மையான விஷயங்கள் எல்லாம் தெரியும். அது இந்த பாடலை பாட பாட நமக்கு ஞானம் பிறக்கும், இறையை புரிந்து கொள்கிற அளவுக்கு அறிவு வளரும். அதுதான் இந்த பாடல்கள் அருளாளர்கள் நமக்கு கொடுத்து சென்ற பாடல்களை நாம் எல்லாம் படிக்கவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சியும் செய்ய வேண்டும். அதுக்கு தானே நம்ம எல்லாம் பிறந்து வந்திருக்கோம். நம்ம இந்த இந்து மதத்தில் இந்து மதம் என்று நம்ம சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த கடவுள்கள் எல்லாம் நம்ம கும்பிடுறோம். சிவன், முருகன், விநாயகர், பெருமாள், எல்லா சுவாமிகளையும் நம்ம கும்பிடுறோம் இல்லையா? அவங்கவுங்க விருப்பப்படி தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மா லயப்படுகின்ற சுவாமியை தேர்ந்தெடுத்து இவர் எல்லோரும் வணங்குகிறோம் அல்லவா? அது உண்மையிலே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீடமான இந்த இந்து சமயம் நமக்கு இருக்குது தெரியுங்களா? கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சுதந்திரத்தை தவறான வழியில் பாய்க்கிறாங்க. அது கூடாது. அதை குறை சொல்வதற்கும் நம்ம அருளாளர்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், சித்தர்களும் ஞானியர்கள், ஆழ்வார்கள், அடியார்கள், இவங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசிட்டு போயிருக்காங்க நம்மளுக்காக, எப்படிப்பட்ட பாடல்களை நமக்கு உண்மையான சத்தியமான வாக்குகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை உணராமல் சில பேர் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எது எப்படி போனாலும் அவன் அருளாளி அவன் தான் வணங்கி, அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாருன்னா கட்டாயம் நம்ம அவர்களை வணங்குவோம். எந்த விஷயமாக இருந்தாலும், நம்ம சமுதாயத்தை சம்மந்தப்பட்ட, நம்ம சமயத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், ஏதாவது ஒரு குற்றம் குறை யார் சொன்னாலும் அதை எதிர்த்து பேசிட்டு இல்லாமல் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று ஆராய்ச்சி பண்ணி அதற்கு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. நம்ம இடத்துலேருந்து நம்ம விலகக்கூடாது. நம்ம மதத்துக்கு நம்ம தான் முக்கியத்துவம் கொடுத்து அதில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம வளரணும். நம்ம சமுதாயம், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.